ஹலோ. ஆல்ரெடி ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். உட்காருங்க. ஃபீலிங்ஸ்ல இருக்கியா? இப்படி கொஞ்சம் பாடுறா. அது என்ன 2 இதான்டா ஹார்ட்? ரியல் ஃபீலிங்ஸ். 2 ஹார்ட். காவியாக்கு ஒரு ஹார்ட்லாம் என்னால கொடுக்க முடியாது. அதனால 2 ஹார்ட்டா கொடுக்க போறேன். ஆல்ரெடி நான் ஹார்ட்டாவே உட்கார்ந்திருக்கேன். போயிடலாம். இந்த சந்தான காமெடி சொல்லுவாங்கல்ல, மனோபல பார்த்து சொல்லுவார்ல, என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இந்த மாதிரி தான் இருக்குது. பேச்சாளா பேசுறேன் எப்படி சேப்பாக்கு வந்து அஸ்வின் கோட்டை சாகல் வேட்டை. அடாடாடா ரைமிங் நல்லா இருந்துச்சுப்பா. பட் டைமிங் இல்லையே. சரி விடுங்க. காவியா 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆடின பிளேயர்ஸுக்கு ஏதாச்சும் கிரெடிட்ஸ் கொடுங்க. டேய் ஆட வச்ச பிளேயருக்கு அந்த பிளேயரை வாங்கின இவங்க தான்டா காவியா சிட்டி. காவியா ஃபேன் சிட்டி அப்படின்றது தான் மென்ஷன் பண்ற இடத்துல. அது உண்மையாக அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக எத்தனை வாட்டி வேணா ஆர்ஆர் தோக்கலாம்டா. போச்சு சீட்டு வேணா போயிருக்கலாம். காவியா மேல அன்பு போகல. ஒரு நிமிஷம் சொல்றேன், சன்ரைசர் டீமோட ஓனர் இருக்காங்களா, அந்த காவியா பத்தி பேசிட்டு யாராவது மாத்திக்கிட்டு விட்டுற போறாங்க. என்ன அது வேற ஆயிடும் போகுது. ஓகே என்னடா சந்தேகமா பார்க்க ஆரஞ்சு கலர் புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுதான் நீ ஆனா அக்யூஸ்ட் ஆச்சே. சரி ஓகே, நீ என்ன சோகமா வந்துட்டு இருக்க? ஆறாரு பேசக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, இப்ப சொல்லு யார் ஜோக்கர்ஸ்? ஜோக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? யாரா? நம்பர் 1 நம்பர் 2 2. நம்பர் 1 நம்பர் 2. ஆர்ஆர் நம்பர் 2னு. தெரியும். நம்பர் 1 தெரியும். நம்பர் 1 யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க பேர் ஆர்சிபி கரெக்டா சொல்ற மாதிரி ஆர்சிபி. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஆர்ஆர் 2 ஒரு கப்பாவது இருக்கு. ஆர்சிபி கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆமா 2008ல ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின கப்பு தான். அதுக்கப்புறம் அந்த கப்பு மட்டும் தான் அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஆனா மேட்ச்ல ஒன்றும் கண்டிப்பா ஐபிஎலோட சவுத் ஆப்பிரிக்கா டீம் இவங்க தான். இல்லடா சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா ஆர்சிபி. நியூசிலாந்து தான் வந்து நம்மளுடைய ஆர்ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியில் போய் பிளே ஆஃப்ல போய் தோக்குறது ஒரு வேலை. வெல்கம் கொடுங்க வீடியோ. வெல்கம் டே என்னடா வெல்கம். எப்படி ஆர்சிபி அன்னைக்கு தோக்கப்பட்டப்ப செஞ்சோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஆர்ஆர் தோக்கப்பட்ட போது செய்யணும் அப்படின்றது உண்மை. நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்கண்ணா. எதுக்கு? ஆமா எஸ்ஆர்எஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை யாராலும் மறுக்க முடியாது. அண்ட் ஸ்டில் இந்த பக்கம் வந்து எக்கச்சக்கமான பேச்சுகள் பேசி வச்சா லாஸ்ட் வீடியோல. வெல்கமா வெல்கம் பண்ண ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடு. அது சரி, சேப்பாக்குள்ள ஏதோ பேனர்லாம் வச்சு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ரெடி இது ஒரு பக்கம் சொல்லி முடிச்ச உடனே வந்துருவீங்களா? அப்படியே நான் கேக்குறேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து இந்த போஸ்டரை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு போஸ்டர் மட்டும் நீங்கள் பார்த்து பேசக்கூடாது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 டீமுமே வந்து போஸ்டர் வந்து பார்த்தா போஸ்டர் தெரியாது. சைடில் வெளியே இருந்து பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டருமே போட்டிருந்தாங்க. அதில் பேனர் அடிச்ச பையனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா தம்பி 4 டீம் ஆனால் அவசரப்பட்டு ஒரு 800 செலவு பண்ணிட்டேன். எந்த டீம் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்சிபி அப்படின்னா. பேனர் அடிச்சது சேப்பாக்குன்னு. பிளே ஆஃபுக்கு 4 டீம் செலக்ட் ஆன உடனே 4 டீமுக்கு பேனர் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல முடிச்சதுனால எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும் ஒரே இடத்துல அடிச்சிருந்தாங்க. 3 நாள்ல முடிச்சு இப்ப வெளியே போயிருக்க 2 ஜோக்கர்ஸுக்கும் ஆர்ஆர் ஆர்சிபி ஒரு இடத்துல அடிச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் நடந்தது. இவ்வளவுதான். இதை உடனே எடுத்து போட்டு ஜேசா பிக்க போட்டு இது ஸ்கிரிப்டடு. ஆனா அப்பயும் ஆர்சிபி ஸ்கிரிப்டர்ல கூட எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கதறிட்டு இருக்கானுங்க. ஓகேண்ணா, இப்போ வந்து நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் போட்டு. இங்க போய் குவாலிஃபை 2ல தோக்குறதுக்கு 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்க சூறாவளி வேகத்துல வந்திருந்தோம், எங்களை ஏன்டா தடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பதில் சொல்லுங்க. அப்படி பார்த்தா சென்னை சூப்பர் கிங் போனா ஃபைனல்ல கப் அடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள டீம், அதை ஏன்டா தோக்கடிச்சிங்க அப்படின்னு ஆர்சிபி நான் பார்த்து கேட்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டீம் தோக்குறதுக்கு இருக்குதுதான் செய்ய போகுது. ஏண்டா என்னடா ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு போய் ஹீரோ கொண்டா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை சூப்பர் கிங் எவ்வளவு பெரிய டீம், அந்த டீம் கூட ஆர்சிபியை கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அவனோ ஹீரோ கொண்டா கூட கிடையாதா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நம்ம ஊரு வண்டி ஒரு ராசியான வண்டின்னு ஒன்று வருதுமா, டிவிஎஸ் பெட்டி. அதான்டா அவனுங்க ஆர்சிபி. அதானே ரொம்ப நாள் உழைக்கும். ரொம்ப நாள் இருக்கும். பிரயோஜனம் இல்லையே, ஒரு கப் இல்லையே. ஓகே பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம். ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். முடிய போற நேரத்துல திரும்ப முடிய போறது இல்ல, முடிய போதா? இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சிட்டு எப்படி அங்க பாருங்க கேமராமேன் அலறான். ஆல்ரெடி 6 நிமிஷம் போயிருச்சு. அதாவது எனக்கு 10 லடா டியூரேஷன். எனக்கு வந்து இன்னும் மேட்சை பத்தி பேசவே இல்ல. மேட்சை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு நீ சொல்லு. ஒரு விஷயம் சொல்லு, என்ன இருக்கு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். பார்ட் டைம் பவுலர்ஸ் பதம் பார்த்து ஆர்ஆர் அத சொல்லு. யாராரு? அபிஷேக் சர்மா, சபாஷ் அகமது, இவனுங்க ஓவர் போடுவானன்றது இன்னைக்கு மேட்ச் பார்த்தா எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஓவர் போடுறதுக்கு நிறைய பேர் கமின்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் கிடையாது. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா?
இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் வந்து பம்பர் மேல இருக்க கான்சென்ட்ரேட் வந்து அது சுத்த விட்ட சாட்டை மேல இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாட்டைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா 2009ல ஆர்சிபிக்கு கப்படிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு போன கேப்டன் டேனியல் விட்டோரி. எங்க போனாலும் திரும்ப ஆர்சிபி தான் நிக்கிறாரு. டேனியல் விட்டோரி அன்னைக்கு கப்பை கொடுக்காம போனாரு. ஆனா இன்னைக்கு ஒரு டிப்ஸை கொடுத்து அவரோட மூளை தான் விக்கெட்ல விட ஆரம்பிச்சது. விட்டோரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஷபாஸ் அகமது இம்பாக்ட் பிளேயரா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் டிராப் பண்ணியிருந்தாங்கல்ல ஷபாஸ் அகமது. விட்டோரி இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, 2009 நான் கேப்டன்ஷிப் பண்ணா அதுக்கப்புறம் ஆர்சிபி கப்பே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி மட்டும் இருந்துச்சா என்ன? நீங்க வேற ஏன்னா டிராவிட் அப்படின்னா டிராவிட்லன்னு சொல்லுவேடா நீ. ஆமா அப்படி அவர் இந்தியாவுக்கு ஓகே. ஷபாஸ் அகமது அண்ட் கூடவே அபிஷேக் சர்மா ஏற்படுத்தின இம்பாக்ட் தான் ஒட்டுமொத்தமா மேட்சை வந்து ஆர்ஆர் கிட்ட இருந்து புடுங்கி எஸ்ஆர்எச் வந்து ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. அதை விட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ட்ரிபாதியோட பேட்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. என்ட்ரி கிளாஸன் வந்து பேட்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனாலேயே எஸ்ஆர்எச் சூப்பரா எவ்வளவு நேரம் பேசுறேன் பாக்குறேன். பேசு. நட்ராஜன் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. பேசு அப்புறம் பேசுறா. ரெடி ஆயிட்டீங்களா? பேசுங்க. ஆர்ஆர் மேட்சை தோக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் சஞ்சீவ் சாம்சன். அப்படி எஸ்ஆர்எச் ஜெயிச்சதை பத்தி பாசிட்டிவா பேசுறேன். ஏன்டா தோத்தத பத்தி சொல்லி அவன் ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? லாஸ்ட் மேட்ச் இத தப்பிச்சாங்க. பட் இந்த ஏன் சொல்லணுமா? யாரா உங்களை கேட்டா 10 பாலுக்கு 10 டீசெண்டா ஆடிட்டு இருக்கீங்க. யார் உங்களை பெரிய ஷாட் கேட்டாப்ப? சஞ்சீவ் சாம்சன் இந்த மாதிரி சொதப்பும் போது தான் டக்குன்னு வந்து பாதிக்கப்படுறாரு. இப்ப மேபி அடுத்த வருஷம் கேப்டன் அவர் மட்டுமா சொதப்புனாரு? ஆரம்பத்துல டிகேசி சொல்லியிருந்தேன், அவரும் சொதப்பி இருந்தாரு. ஓகே, நான் பிக் பண்ண அஸ்வின் சொதப்பி இருந்தாரு, சகால் சொதப்பி இருந்தாரு. அதான் போட்டியப்பா ஜெயப்பாக்கின் கோட்டை, சாகலின் வேட்டை நல்லா இருந்துச்சு. நல்ல வியூஸ் போச்சுல. இப்ப போகும்போது வியூஸ். ஆனா சந்தீப் சர்மா டன் போல்ட் சூப்பரா போட்டிருந்தாங்க. ஆமா ட்ரெண்ட் போல்ட் கரெக்டாக தம்பி, சூப்பராக சொன்னேன். ட்ரெண்ட் போல்ட் வேற லெவலில் பவுலிங் போட்டார், யாராலையும் மறுக்க முடியாது. அண்ட் ஸ்டில் வந்து டிராவிஸ் ஹெட்டை கதற விட்டார் தான் சொல்லுவேன் நான். டிராவிஸ் ஹெட் கையும் புரியல காலம் புரியல, 8 பாலுக்கு 7, ஒரு பவுண்டரி கூட வரல. ஆனால் தடுமாறிட்டு இருந்தாரு. எப்பா டே அஸ்வினுமே சமயம் அவரை நீத்த வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்தார் திருப்பாதின்னு ஒருத்தர் உள்ள திருப்பி விட்டார். அடிச்சு மேட்சை இந்த பக்கம் திருப்பி விட்டு 37 ரன் கம்மி அவுட் எப்படி ஆனு தெரியல சொல்லி உள்ள போனாரு. அந்த அவுட்லாம் சொல்லி எடுத்தாரு நம்மால். ஆனா சகாலோட கேட்சிங் பொசிஷனை பாத்தீங்களா? ஷார்ட் தேர்ட்ல மட்டும் 4 கேட்ச் எடுத்தாங்க. அதுல 3 சகாலே, 1 அஸ்வின். நெட்ஸ்ல வந்து பேசிப்பாங்க சகால் சைடு ஐடி 4 போய்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க போல. மார்க்ரம்லாம் எதுக்கு உள்ள வந்தாருன்னு தெரியல. டபார் அடிச்சா கேட்ச். ஆக்சுவலி அண்ட் இப்போ கமெண்டேட்டர் ஒருத்தர் இருக்கார்ல ஸ்ரீதர், ஃபீல்டிங் கோச்சா இருந்தாரு. அவருமே சொல்லியிருந்தாரு அந்த ஷார்ட் தேர்டுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 3 பேர் போட்டி போடுவாங்க, சண்டை போடுவாங்களா. அங்க ஒரு ஃபீல்டு நிக்கிறதா இருந்தா சகால், அஸ்வின், ஆவேஷ் கான், யாரு ஃபர்ஸ்ட் நிக்கிறது சண்டை போடுவாங்களா. ஆமா சரி, இப்ப யாரு இப்ப அடுத்த மேட்ச் சண்டை போடுவா? நானே எனக்கு இந்த ஆர்ஆர், டிசி, அப்புறம் இந்த பஞ்சாப், ஆர்சிபி இதெல்லாம் வித்துருங்களேன்டா. புது டீம் எல்லாம் கொண்டு வாங்கலாம்டா. எப்படி எடுத்துலாம் புது டீம்? எப்படி? ஆமா, வேற கொச்சி டெஸ்கஸ் எல்லாம் கொண்டு வரல திரும்பவும். இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் பிடிங்களேன். வேற ஸ்டேட் தான் போலாம். ஏதோ சொல்லுங்க நீங்களே. ஏன்னா இந்த ப்ரோ கபடியில பட்னா பைரட்ஸ்னு ஒரு டீம் இருக்கு. ஆமாண்டா ஆட்ரிக் சாம்பியன்ஸ். அவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு வரலாம். அந்த ரைடு போறேன்னு சொல்லி லெக்ல அடிப்பானுங்க, டப்புன்னு பார்த்தா பவுண்டரி போவோம். அவனோட ஏதோ பிளே போல வருவானுங்க. மற்ற டீம்ல வேஸ்டா. சரி ஓகே, வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ முடிச்சிக்கலான்றது சின்ன வார்த்தை தான். வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படி சொல்லாமே. அம்மா சொல்ற அம்மா ஆர்ஆர் அப்பயும் ஆர்ஆர் தான் சொல்லி இவரு கடைசி ஆசை. சரி ஓகே, என்னடா இது சொன்னீடா நேற்று அஸ்வின் இருக்காருன்னு, ஆர்ஆருன்னு, சஞ்சீவ் சாம்சன் எங்க அண்ணனை பாருன்னு. இப்போ உங்க அண்ணனே பார்க்க முடியாது போல இருக்கு ஒன்னாலேயே. கோச்சிட்டு கதை சாத்திட்டாரா? நான் பண்ணதெல்லாம் விட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வீடியோலாம் போட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அப்பயே ஒரு பக்கம் இடிச்சுது. சும்மா இருங்கடா, சுற்றி நின்ற ஊரே சிரிக்குது என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சிஎஸ்கே பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. 5 கப்பு இருக்கு, 5 கப்பு. ஒரு கப்பை பார்க்க நாங்கள் 1 மணி நேரம் செலவு பண்ணா கூட 5 கப்பை பார்க்க நாங்கள் அவ்வளோ நேரம் செலவு பண்ணணும். நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? ஏதோ 2008 எங்கள்கிட்ட தெரியாதவங்க ஜெயிச்சு ஒரு கப்பை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏது கப்பு? சரி போ, உன்னை விட விட்டுறான். பின்னாடி இருக்கான் ஆர்சிபி, அவனை விடவே மாட்டேன் நான். அவ்வளோதாங்க. ஸோ சேஃபாக வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனல் போயிட்டாங்க. திரும்பவும் அந்த குவாலிஃபயர் 1ல எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஃபைனல் 2024 கண்டிப்பாக பார்க்க போகிறோம். 2023 ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கணும் இது. 2020 என்ன ஸ்கிரிப்ட்? சிஎஸ்கே ஃபைனல், ஜிடி வந்து அதுக்கப்புறம் குவாலிஃபை 2ல ஜெயிச்சு ஃபைனல் வருவாங்க. சிஎஸ்கே அடிச்சுட்டு சாம்பியன் ஆவாங்க. ஓகே, அந்த மாதிரி கேகே தான் சாம்பியன் ஆகும். கேகே சாம்பியன். ஆல்ரெடி கௌதம் கம்பீர் சைலண்டா தான் இருக்காராம். ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ண போற விஷயத்தை முன்னாடி டேய் எஸ்ஆர்ஹெச் தானே கப்பு ஜெயிப்பாங்க. ஏன் அவர் சைலண்டா இருக்காருன்னா கப்பை தூக்கிட்டு வயலண்ட் ஆவாரு. ஓகே மக்களே, ஸோ 2024 ஐபிஎல் ஃபைனலை பார்க்கறதுக்கு எல்லாரும் வைபா ரெடி ஆயிடுங்க. அன்னைக்கு பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச்சா கேகேஆரான்னு. காவியாக்கா அட பாவிடே, எங்கடா எடுத்து விடுறேன் டேய். அந்த ஆபீஸ்ல ரிசீம் கூட கொடுத்தது இல்லடா. இனி வேறடா. ஐயோ இல்லைங்க. பாய்.